பெருமை நினச்சிக்கிறேன். ஏன்னா அதிகமான அவை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நெடுநாள் வாழக்கூடிய அவைக்கு நெல்லிக்கலி குடிச்சதை வந்து நமக்கு தான் உண்ணாமல் அதிகமான கொடுத்து தமிழ் வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவையார் கொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மண்ணில் பிறந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த தர்மம் புரிகின்ற தர்மம் செய்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவம் இருக்குது. நம்ம மேடையில் வந்து நம்ம அனைத்து திருப்பதினால் கண்டிப்பாக ஒவ்வொரு தனித்துவம் தான். நம்ம ராமன் அதிகமாக கொண்ட உதவுக்காரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் யாருமே செய்யக்கூடிய விஷயத்த போன வாரம் மைது வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாரு. ஒரு நாயை அடிபட்டு ரோட்டில் வந்து அந்நாள் யாருமே கண்டுக்கல. இவராக போய் கையில் க்ளோஸ் போட்டு அந்த நாயை எடுத்து அந்த பையில் போட்டு கட்டி எடுத்து போகிறாரு. எத்தனை பேர் நாம் செய்வோம்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணங்களை வந்து கண்டிப்பாக மனசில் வந்து இந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் தான் மட்டும்தான் கண்டிப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக மேன்மேலும் கண்டிப்பாக சேவை செய்யுங்க. என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன். அடுத்தது நம்மளுடைய ஆசான் கண்டிப்பாக மாணவர் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா நம்மளுடைய ஆசான் ஆசிரியர்கள், கல்வி ஆசான் அப்புறம் தெய்வம். தெய்வத்தை இப்போ நாலாவதாக வச்சிருக்கிறாங்க. முதல் கடவுளே வந்து அம்மா தான், ரெண்டாவது அப்பா, மூணாவது நம்மளுடைய ஆசான், நாலாவது தான் தெய்வம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மதிக்க வேண்டியது தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா வணங்கணும், நம்ம ஆசானை வணங்கணும். அப்புறம் செய்யுங்களா கண்டிப்பாக உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூலர் மந்திரம் இருக்குதுங்க. நம்ம படிக்கிற நீங்கள் மாணவர்களாக வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க வந்து கண்டிப்பாக தமிழனுடைய பாரம்பரிய கலையை சிலம்பான கற்றுக்கிறீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஆசானெலாம் கிடைக்கிறது கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும். அவரு மட்டும் ஒழிக்காமல் மேடம் லதா மேடம் இருக்காங்க, அவங்களுடைய பசங்க பார்க்கும்போது மைதிலியாக இருக்கட்டும், கோமதியாக இருக்கட்டும், நம்மளுடைய புருஷலி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்க மாதிரி குருத்திலாம் விளையாடுறத பார்த்து ராஜாசனுடைய பையன் வந்து அவருடைய அழகாக சிலம்பம் கற்றுக்கிட்டு அதோடைய ஆடு ஒர்க்கில் அவரே முயற்சி பண்ணி இன்னைக்கு கற்றுக்கிட்டு இலவசமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்னைக்கு இன்ஜினியர் படிக்கிறாருன்னா அதுக்கு வந்து அந்த பயிற்சி விளையாட்டு போட்டி தான் காரணம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க பெருமையாக சொல்லணும். அவருக்கு பெருமை வந்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணாற்றுவன் கோல் என்று சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெரியவருக்கு வந்து என்ன பெருமைனா இந்த பையனா பெருக்கிறதுக்கு நம்ம என்ன தகவல்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து பெருமை போடணும். அந்த பெருமை கண்டிப்பாக அவருக்கு வந்து அதான் அவருடைய சிலம்பம் கற்றுக்கிட்டு அந்த சிலம்பம் மூலியமா வந்து படிப்பு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக மனசுல பெரிய மகிழ்ச்சியாக நினைச்சிருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் மட்டும் நீங்களும் யாரும் தனித்துவம் கிடையாது. இத்தனை பேர் போயிட்டு திருச்சியில் போயிட்டு மாநில அளவில் 2 பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விளையாட்டு போட்டி கலந்துனாலையும் வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம கலந்துக்கிறதா வெற்றி தான். பார்ட்டிசிபேஷனே மஸ்ட் தான். நம்ம எத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்க செல்ஃபோன். இந்த டைமில் வந்து இந்த 7 மணி ஆச்சு. இப்போ பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. யாருமே செல்ஃபோன் எடுக்கல. மாணவர்களை பாராட்டுன்னு நினைக்கிறாங்க. எத்தனையோ டைம் வந்து நீங்கள் பொழுதுபோக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவு நாளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டீம் பண்ணி உட்காந்துருக்கலாம். ஏன் அவங்க ஸ்பெண்ட் பண்ணல? பசங்க ஸ்போர்ட்ஸில் வந்து உங்களை பாராட்டுன்ற எண்ணமே அவங்களுக்கு பெரிய இன்னைக்கு பொழுதுபோக்கு தான். இது வந்து உயர்வான பொழுதுபோக்காக கருதி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வாழ்த்துன்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மேலும் வளரணும். நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டோம்னா சாகிற வரைக்கும் அந்த நீச்சல் நம்ம வந்து எப்படியாவது ஒழுங்காகவும் நம்ம கற்றுக்குவோம். வண்டி ஓட்டும் போது நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டோம்னா கார் 2 மாதத்தில் 5 வருஷம் கார் எடுக்கலனா கூட எடுத்து 10 கிலோமீட்டர் ஓட்டினா கண்டிப்பாக எல்லாருமே கார் எடுத்து ஓட்டிடுவீங்க. அதே மாதிரி தான் சிலம்பம். நீங்கள் என்னதான் படிப்பு நீங்கள் இடையில கைவிட்டால் கூட இன்னைக்கு கற்றுக்கிற கல்வி இந்த சிலம்பம் அந்த பயிற்சி விளையாட்டு கல்வி வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு கைவிடாது. எப்போ நீங்கள் 2-3 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு மனசில் வந்துடும். இந்த கலை வந்து உங்களுடைய படிப்பு கவனம் சிதறாமல் பார்த்துக்கும். ஏன்னா அந்த யார் ஒருத்தர் வந்து விளையாட்டு போட்டி ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தவறான எண்ணங்கள் வராது. படிப்பு மட்டும் அவங்க சிந்தனை வரும். அந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த விளையாட்டு போட்டியை வந்து கைவிடாதீங்க. இப்போ அந்த நம்ம படிக்கும் போதே கோட்டா இருக்குது. 11th 12th நீங்கள் வரும்போதெல்லாம் அதனுடைய மார்க் வந்து உங்களுக்கு அடுத்து காலேஜ் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து உதாரணமாக இருக்கும். நம்ம ஆசனுடைய மகனே போயிருக்க அப்படி. கண்டிப்பாக யாருமே கைவிடாதீங்க. இப்போ அது அழகான ஆசான் கிடைச்சிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தோம். இப்போ கோமதியாக இருக்கட்டும், மைதிலியாக இருக்கட்டும், ஆசான் முன்னாடி உட்காராமல் நின்றுட்டு இருக்காங்க. அதே வந்து மிகப்பெரிய அவருக்கான வெற்றி தான். ஏன்னா அந்த தருணத்தில் என்னுடைய பங்கு நானும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன வயசில் நான் ஒரு தென்னை மரம் வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கழிச்சு போன வருஷம் தான் தென்னை அந்த இளநியே சாப்பிட்டேன். அதே மாதிரி நாவல் பழமும் கிடைச்சிது. ஏன்னா சொல்கிறேன்னா இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தாற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும். நம்ம சுவையான பழங்களை விட்டுட்டு நம்ம காய்